தக் லைஃப் மூவிக்கு வந்திருக்கோம். ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், கமலஹாசன் ஆக்டிங், சிம்புவோட ஆக்டிங், த்ரிஷா இருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து மணிரத்னம் இருக்குது. எப்பவுமே மணிரத்னம் வந்துட்டு ஒரு லவ் ஃபீலிங்கான ஒரு படமும் ஒரு கமர்ஷியலான படமும் அழகாக எடுப்பார். இந்த படத்தில் அவருடைய மூவி எப்படி இருக்குன்ட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, தக் லைஃப் ரங்கராஜா சக்திவேல் பாண்டியனை பார்க்கலாம். படத்துக்கும் பேருக்கு சம்பந்தமே தப்பிச்சிருக்கும் ப்ரோ, யாரும் வராதிங்க. ஆவரேஜான படம் பார்க்காதீங்க. படம் எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு படம். படம் வேற நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா, சூப்பர். என்னண்ணா? சூப்பர்ண்ணா, நல்ல சூப்பர் டிஃபரெண்டான கதைண்ணா. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, நல்லா இருந்துச்சு. சுமாராக தான் இருக்கு, சொல்லிடுற அளவுக்கு இல்லை. நான் எதிர்பார்த்தது நல்லாவே எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தது ஒன்றும் விஷயம் இல்லை. சிம்போட ஆக்டிங் நல்லா இருக்கு. அது நெகட்டிவ் ரோல் மாதிரி போட்டு சிம்பு கதாநாயகனை போய் நெகட்டிவ் ரோல் மாதிரி போட்டு அவ்வளவு திருப்தியா இல்லை. கடைசியில் டெத்தாக வர மாதிரி போட்டு திருப்தியா இல்லை. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்ப சுமார் ப்ரோ, ஒன்றும் நல்லா இருக்கு. நல்லா படம் வந்து வேற மாதிரி இருக்கு. எஸ்ஆரோட ஆக்டிங்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறோம். எஸ்ஆருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அந்த படம் வந்து. இருந்தாலும் கடைசியாக ஒரு வருத்தமும் இருக்கு. அது வந்து எல்லா எஸ்ஆர் ஃபேன்ஸும் படம் பார்க்குறப்ப தெரியும். கண்டிப்பாக மறக்காம தியேட்டரில் போய் படத்தை பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் ஆவரேஜ். படம் அருமை. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் பரவாயில்ல. படம் எப்படி இருக்கு ப்ரோ? வேற லெவல் ப்ரோ. என்னதான் சொல்றாரு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நார்மல் கதை தான், எப்பயும் போல தான் இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா பவராக போகுது, அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு சீன்ஸ்லாம். சாங்ஸ் ஏஆர் ரஹ்மான் சொல்லுவாங்க, நல்லா தான் பண்ணார், நல்லா இருக்கு எல்லாம். சிம்புவோட ஆக்டிங், அதுக்கப்புறம் அவரோட பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்டைல் வந்து எல்லாமே நல்லா இருக்கு அவங்களுக்கு. அவர் உலகநாயகர், அவர் என்ன அவர் சூப்பராக பண்ணியிருப்பார், அவர் ஸ்டைல்லாம் நல்லா இருக்கு. அவர் நல்லா இருந்துச்சு படம். சூப்பர் ப்ரோ படம். சூப்பரா பார்க்கலாம். கமல் சிம்போட ரோல் சூப்பரா இருக்கு. கமல் சூப்பரா நடிச்சிருக்காரு. மியூசிக் சூப்பர். த்ரிஷா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குப்பா. படத்துல கேங்ஸ்டர் படம் தான், அதான் ரெண்டு பேருக்குள்ள மோதல் தான் படம். ஃபேமிலியா பார்க்கலாம் பார்க்கலாம். நல்லா இருக்குப்பா, ஓவராலா சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். நல்லா படம் நல்லா இருக்கு. ஸோ சிம்புவோட ஆக்டிங்கு, கமலோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கு. ஆனால் இந்த படத்தோட ஹைலைட்டே சுகர் பேபி த்ரிஷா தான். அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அந்த கியூட்னஸ் ஓவரோடுன்ற மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னன்னாக்க, முத்தமழை இந்த பாட்டு வந்து வரல. அந்த பாட்டு வந்து நிஜமே வேற லெவல் சூப்பரா இருந்திருக்கும். ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரவிகே சந்திரனோட சினிமோட்டோகிராஃபி, அந்த ஆக்ஷன் ஸ்டண்ட் எல்லாமே சூப்பரா மேக் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல படம் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸ்ல போறதுனால சிலருக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். ஆனா எந்த ஒரு இதுவும் இல்லாம சரி ஓகே, ஒரு மணிரத்னம் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தா கண்டிப்பா அது அவங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு படமா இருக்கும். ஜிங்கிதா இந்த ஒரு பாட்டு வந்து அந்த விஷுவலி ஒரு கிராண்டா இருந்துச்சு. அந்த ஜிங்கிதால வந்து சானியா மல்ஹோத்ரா டான்ஸ் ஆடி இருந்தாங்க. அதை நம்ம செல்லுல பாக்குறப்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அங்க தியேட்டர்ல பாக்குறப்ப வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அதுதான் டைம் பார்க்கலாம், ஒரு டைம் தான். அந்த தக் லைஃப், அந்த அவங்க படத்துல இருந்து டீசரு, ட்ரெய்லரு, ஒவ்வொரு கிளிம்ஸா வரப்ப நமக்கு ஒரு ஹைப் ஏறி இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ஹைப் கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சுன்ற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கு. ஆனா ஒன் டைம் கண்டிப்பா நம்ம தியேட்டர்ல விசிட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த ஒரு தியேட்டர் வைப்பு நமக்கு கிடைக்கும். போன்ல பார்த்தா அந்த இருக்க ஓடில ஒரு அப்ப பாத்துக்கலாம் இருந்தா வேலைக்கு ஆகாது. தியேட்டர்ல வந்து கண்டிப்பா படத்தை கொண்டாடி பார்க்கலாம். தக் லைஃபா இருக்கு.